11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.4 வினா எண் 6. கணித தொகுத்தெறிதல் முறையில் 1/1+2 + 1/1+2+3 எக்ஸெட்ரா 1/1+2+ எக்ஸெட்ரா n இவற்றின் கூடுதல் n-1/n+1ன்னு நிறுவனம். முதல்ல P of n = அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். n greater than or equal to 2 அப்படிங்கிறதுனால nக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கக்கூடாது, 2 கொடுக்கலாம் அல்லது 2ஐ விட பெரிய n கொடுக்கலாம். முதல்ல n = 2ன்னு கொடுப்போம். n = 2 என்க. இப்போ LHS என்ன வரும் அப்படின்னா முதல் 2 உறுப்புகள் 1 + 2, 1 + 2 என்ன வரும்னா 1/3. இது LHS. RHS என்னன்னா RHSல nக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 - 1 1, 2 + 1 3. LHSம் 1/3, RHSம் 1/3. therefore LHS = RHS. LHSம் RHSம் சமமாக இருக்குது. அதனால் P of 2 என்பது உண்மை. P of 2 என்பது உண்மை. அடுத்தது என்ன செய்யணும், கணக்கில் கொடுத்துருக்கிறத Kன்னு எடுத்துக்கணும். அதாவது P of K என்பது உண்மை. P of K என்பது உண்மை என்க. P of K என்ன? P of K = கணக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னக்கு பதிலாக K. n எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் Kன்னு மாற்றிடணும். அது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடுறோம். n வர இடத்துல மட்டும் Kன்னு மாற்றிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/1+2+ எக்ஸெட்ரா K = K-1/K+1. இது உண்மை அப்படின்னு எடுத்துருக்கோம். உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம நிறுவ வேண்டியது எது அப்படின்னா P of K+1. P of K+1 என்பது உண்மை. இதுதான் நம்ம நிறுவனம். இதை நிறுவனம்னா இதுதான் ஆன்சர். P of K+1ன்னா என்ன? P of K+1 அப்படின்னா 1/2. இது K உறுப்புகள், அதாவது P of Kயில் இருக்கிற எல்லாமே உண்டு. ப்ளஸ் ஒரு உறுப்பு கூட வரும். எது அது ஒரு உறுப்பு? இதுக்கு அடுத்த உறுப்பு கடைசியாக இருக்குல்ல, இதுக்கு அடுத்த உறுப்பு 1/1+2+ எக்ஸெட்ரா K ப்ளஸ் கடைசி உறுப்பு என்னன்னா K+1 = Kக்கு பதிலாக K+1. கீழையும் Kக்கு பதிலாக K+1, ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. மேலே என்ன ஆகிடுது? Kன்னு வந்துடுது. +1ம் -1ம் கேன்சல் ஆகி K. கீழே 1 + 1 2, அதாவது K/K+2 அப்படிங்கிறது RHS. LHS = P of K. P of Kங்கிறது கணக்கில் நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறோம்னா P of K அப்படிங்கிறது K-1/K+1 ப்ளஸ் 1/ இந்த உறுப்பு 1+2+ எக்ஸெட்ரா K+1. இது LHS = K-1/K+1 ப்ளஸ் 1 / 1லேருந்து K வரைக்கும் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா என்ன? K × K+1/2. இங்கே K+1 வரைக்கும் இருக்கிறதுனால K+1 K+2 / 2. அதாவது 1லேருந்து n வரைக்கும் இருந்தால் ஃபார்முலா என்ன? n × n+1/2. இங்கே nக்கு பதிலாக என்ன இருக்குது? K+1. அதனால் K+1, nக்கு பதிலாக K+1. இங்கே nக்கு பதிலாக K+1 கொடுத்தா K+1 1, K+2/2. K-1/K+1 ப்ளஸ் தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 2 மேலே வந்துடும் வகுத்தல் K+1 K+2. மீசிமை K+1 K+2 எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துலேயுமே இருக்கிற உறுப்பு தான் மீசிமை. இதில் K+1 இருக்குது, இல்லாதது K+2. அதால் இதை பெருக்கிறோம். K-1 × K+2 ப்ளஸ் இந்த 2. ஏன்னா இதில் ரெண்டுமே இருக்குது, அதனால் அப்படியே எழுதிடுறோம். கீழே அப்படியே இருக்கட்டும்.
மேலே கேயால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k. அப்புறம் -1ஆல் ரெண்டுத்தையும் பெருக்கணும் -k -2, அப்புறம் மேலுக்கு ஒரு +2. கே ஸ்கொயர் 2kல ஒரு k போயிடுச்சுன்னா +k, மீதி எல்லாம் கேன்சல் ஆகிடுது. கீழே வந்து k+1 k+2. இதை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறோம். என்னன்னா மேலே இருக்கிற ரெண்டுத்துக்கும் பொதுவாக கேயை வெளியில் எடுத்துட்டா k × k+1ன்னு வரும். கீழே வந்து k+1 k+2. k+1க்கும் k+1க்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி மேலே கேயும் கீழே வந்து k+2ம் இருக்கும். இந்த k/k+2 அப்படிங்கிறது தான் நமக்கு நிறுவ வேண்டிய ஆன்சர். இதுதான் RHS =RHS. LHS RHSன்னு நிறுவியாச்சு. இதிலேருந்து நமக்கு தெரிகிறது P(k+1) அப்படிங்கிறது உண்மை என்பது உண்மை. 2 அப்படிங்கிறப்ப உண்மை, கேங்கிறப்ப உண்மை, P(k+1)னா உண்மை, அப்படிங்கிறப்ப P(n)ங்கிறப்பையும் உண்மையாக தான் இருக்கும். அதனால் P(n) என்பது உண்மை, நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினா எண் 7. கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி 1/123 + 1/234 + எக்ஸெட்ரா 1/n, n+1, n+2 இவற்றின் கூடுதல் n × n+3/4 × n+1, n+2 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத P(n)ன்னு எடுத்து எழுதிப்போம். n-க்கு பதிலாக 1 கொடுக்குறோம். முதல் ஸ்டெப் என்னென்னா n = 1 என்க. n-க்கு பதிலாக 1 கொடுத்தா LHS என்ன வரும்? n-க்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1, 1 + 1 2, 1 + 2 3 = 2 × 3 6, அதாவது 1/6ன்னு வரும் LHS. அதே RHS என்ன வரும்னா RHS = n-க்கு பதிலாக 1 கொடுக்குறோம். 1, 1 + 3 கீழே வந்து 4 × 1 + 1 2, 1 + 2 3. 4 4 கேன்சல் ஆகிடும். மீதி 1/2 6. LHSம் 1/6, RHSம் 1/6. அதனால் LHS = RHS. ரெண்டும் சமமாக இருக்குது. ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால P(1) அப்படிங்கிறது உண்மை. P(1) என்பது உண்மை. இது முடிஞ்சது. அடுத்தது கணக்கில் கொடுத்துருக்கிறத P(k)ன்னு எடுத்துக்கிறோம். P(n)ன்னு இருக்கு இல்லையா, அதை P(k). P(k) = n எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் kன்னு வந்துடும். 1/123 1/234 + எக்ஸெட்ரா 1/n இருக்கு இல்லையா, n-க்கு பதிலாக k, k+1 k+2, n-க்கு பதிலாக k, k+3 /4 k+1 k+2. இது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம நிறுவ வேண்டியது P(k+1) என்பது உண்மை. நிறுவ வேண்டியது P(k+1) என்பது உண்மை. P(k+1)னா என்ன? P(k+1) P(k)ல இருக்கிற எல்லா உறுப்பையும் எழுதிடுறோம். அதாவது P(k)ன்னு எழுதிப்போம். எல்லாத்தையும் எழுதுனதா அர்த்தம். P(k)யை எழுதியாச்சு. ஆனால் P(k+1)னா அடுத்ததாக ஒரு உறுப்பும் எழுதணும். இதுக்கு அடுத்த உறுப்பு என்ன வரும் அப்படின்னா 1/, நல்லா கவனிச்சிங்க, 1 அப்படின்னா இதுக்கு அடுத்த எண் 2, 2ங்கிறப்ப 2க்கு அடுத்த எண் 3, 3க்கு அடுத்த எண் 4. அதே போல் கேக்கு அடுத்த உறுப்பு k+1, k+1க்கு அடுத்த உறுப்பு k+2, k+2க்கு அடுத்த உறுப்பு k+3. இதுதான் வந்து LHS P(k+1)க்கு. RHS என்ன வரும்னா கேக்கு பதிலாக k+1ன்னு கொடுக்கணும். k+1 இங்கே அதே போல் k+1 கொடுத்தோம்னா ஏற்கனவே 3 இருக்குது.
அதனால் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 4. கீழே 4 கே ப்ளஸ் 1ஓட ஒரு 1 கூட்டினோம்னா கே ப்ளஸ் 2. இங்கேயும் கே ப்ளஸ் 1 கொடுத்தோம்னா ஏற்கனவே 2 இருக்குது, கே ப்ளஸ் 3. இதுதான் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கே அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன இங்கே இருக்குது, கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 வகுத்தல் 4 தடவை கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2. இது பி ஆஃப் கேயோட மதிப்பு. அடுத்தது இங்கே இருக்கிறது 1 பை கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3 அப்படியே அதை எழுதிடுறோம். மீசிமா வந்து கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3 இதை அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்ததாக 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதையும் மீசிமாவில் சேர்த்துக்கிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3 கீழே அப்படியே இருக்குது, இல்லாதது 4 மட்டும்தான். அதனால் 4ஆல் 1 பெருக்கணும்னா 4ன்னு வந்துடும். 4 4. இந்த இடத்துல 4 இருக்குது, கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 இருக்குது, இல்லாதது கே ப்ளஸ் 3 மட்டும்தான். அதனால் கே இன்ட்டு ஏற்கனவே கே ப்ளஸ் 3 இருக்குது, இந்த கே ப்ளஸ் 3ஐயும் பெருக்கிக்கிறோம். இதை கொஞ்சம் சுருக்கிக்குமே, கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மேலே கே, இது கே ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 3 பெருக்குன்னா கே ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது கே ஸ்கொயர் ப்ளஸ் 6கே ப்ளஸ் 9 அதோட ஒரு 4. கே எவ்வளோ கொண்டு போகும், கே கியூப் ப்ளஸ் 6கே ஸ்கொயர் ப்ளஸ் 9கே ப்ளஸ் 4. கீழே வந்து அப்படியே இருக்குது, கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3. கே கியூப் 6கே ஸ்கொயர் 9கே ப்ளஸ் 4. இதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த எல் டிவிஷன் சொல்லுவோம்ல, டானா வகுத்தல். 1 6 9 4, 1 6 9 4. முதல்ல மைனஸ் 1ஆல் வகுக்கும், 1 மைனஸ் 1 5 மைனஸ் 5 4 4 1 மைனஸ் 4, இது 0 வந்துடுது. மறுபடியும் மைனஸ் 1ஆல் வகுக்கிறோம், 4 மைனஸ் 4 மறுபடியும் 0. இப்போ என்ன செய்கிறோம், மைனஸ் 4ஆல் வகுப்போம், ஒரு மைனஸ் 4 மைனஸ் 4 0. மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4னா அதை குறிய மாற்றி எடுத்துக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 4. இங்கே அதை எழுதிக்கிறோம். இதுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4 வகுத்தல் 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3. இதில் எது எது கேன்சல் ஆகுதுன்னா ஒரு கே ப்ளஸ் 1 ஒரு கே ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, மேலே மீதி இருக்கிறது கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4 இருக்குது. கீழே மீதி இருக்கிறது கே ப்ளஸ் 1 விட்டுட்டு மீதி இருக்கிற கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3. இதுதான் வந்து என்னென்னா இங்கே இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். இந்த ஆன்சரும் சமமாக இருக்கா, சீக்வல் டு ஆர்ஹெச்எஸ். அதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மை அப்படின்னா பி ஆஃப் என் என்கிறது உண்மைதான், பி ஆஃப் என் என்பதும் உண்மை. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க, நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினா எண் 8. கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி 1/2 × 5 ப்ளஸ் எக்ஸட்ரா 1/3n - 1 3n + 2 சீக்வல் டு n 6n + 4 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் அப்படின்னு எடுத்து எழுதிப்போம். எண்ணுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறோம், n = 1 என்க. எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா எல்ஹெச்எஸ் 1/2 × 5 2 5 10, அதாவது 1/10. அதே போல் ஆர்ஹெச்எஸ்
ஆர்ஹெச்எஸில் எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 6 × 1 6 + 4 இதுக்கும் 1/10 தான் வருது. ரெண்டுத்துக்குமே LHS = 1/10, RHS 1/10. Therefore LHS = RHS. ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால P(1) என்பது உண்மை. முதல் கண்டிஷன் முடிஞ்சது. P(1) என்பது உண்மை. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது P(k) என்பது உண்மை என்க. P(k) என்பது உண்மை என்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு P(k + 1) உண்மை அப்படின்னு நிறுவனம். அதுக்கு முன்னாடி P(k)னா என்ன? P(k) = கணக்கில் P(n) கொடுத்துருக்காங்களே, n வர இடத்துல k போட்டுக்கணும், அவ்வளோதான். 1/2 × 5 5 × 8 ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/3n - 1ன்னு இருக்குது. அதை 3k - 1 3k + 2 அப்படின்னு மாற்றிக்கிறோம். n வர இடத்துல kன்னு மாற்றிக்கிறோம். = n/, அதாவது k/6k + 4. இது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம நிறுவ வேண்டியது P(k + 1) அப்படிங்கிறது உண்மை. அதை தான் நிறுவனம். P(k + 1) என்பது உண்மை. அதுக்கு முன்னாடி P(k + 1)னா என்ன? P(k + 1)ங்கிறது என்னன்னா k + ஒரு உறுப்பு, அதாவது k உறுப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த உறுப்பு வரைக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது k உறுப்புகள், அதாவது P(k) ப்ளஸ் இன்னும் ஒரு உறுப்பு. ஒரு உறுப்பு என்னவாக இருக்கும்? 1/2 5. எதில் முடியுது? 5ல். அதில் ஆரம்பிக்குது. 5 8. அடுத்தது 8ல் ஆரம்பிக்கும். அதுபோல் இங்கே எதில் முடியுது? 3k + 2. 2ஓட 3 கூட்டுனா 5, 5ஓட 3 கூட்டுனா 8. அதுபோல் 3k + 2ஓட ஒரு 3 கூட்டினோம்னா 3k + 5. இதுதான் அடுத்த உறுப்பு. k வர இடத்துல k + 1ன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். இங்கே கேக்கு பதிலாக k + 1 கொடுத்தா 6k + 6ன்னு வரும். 6k + 6, ஏற்கனவே 4 இருக்குது. 6 4 10. இதுதான் நிறுவ வேண்டியது. LHS = P(k). P(k)ங்கிறது இதோ இருக்குது. என்ன? k/6k + 4 ப்ளஸ் இதை அப்படியே எழுதிக்கணும். 1/3k + 2 3k + 5. இதை சுருக்க வேண்டியது தான். இதில் ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 3k + 2ன்னு வரும். ப்ளஸ் இதை அப்படியே எழுதிடும். 3k + 2 3k + 5. அடுத்தது மீசிம 3k + 2 அப்புறம் 3k + 5. அதுக்கப்புறமா ஒரு 2 ஒன்று இருக்குது. இதையும் மீசிமாவாக எடுத்துக்கிறோம். 2 இருக்குது, 3k + 2 இருக்குது, இல்லாதது இது மட்டும்தான். அப்போ இதால் kயை பெருக்கிறோம். 3k² + 5 × k 5k ப்ளஸ் 3k + 2 3k + 5 இருக்குது, இல்லாதது 2. இந்த 2ஆல் 1 பெருக்கணும்னா 1 2 2. பெருக்குனா 6, கூட்டுனா 5. காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா 6, கூட்டுனா 5. எப்படி பிரிக்கலாம்? 3 × 2 6. 3 2 6. 3 2 கூட்டினா 5. இங்கே என்ன இருக்குது? 3k இருக்குது. வகுத்தல் 3k வகுத்தல் 3k. 3 3 அடிபட்டு போயிட்டுனா k, இங்கே 1 இருக்கும். k + 1 2 3k + 2 3k + 5. இது கீழே இருக்கிறது. மேலே 3 3 அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்கும்? k + 1. அடுத்தது 3k + 2. 3k + 2
3k + 2 கேன்சல். மீதி என்ன இருக்குன்னா k + 1 வகுத்தல் 2 இருக்குது, 3k + 5 இருக்குது. அதாவது 2 உள்ளார கொண்டு போயிடுங்க. k + 1/2 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 2 6k, 2 5 10. இந்த உறுப்பு தான் கணக்கில் RHSன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. k + 1/6k + 10. இது ஒரு பாருங்க, k + 1/6k + 10. அந்த ஆன்சர் வந்துட்டா. அதனால் P of k + 1 என்பது உண்மை. P of k + 1 உண்மைனா P of n என்பதும் உண்மை. அவ்வளோதான், நிறுவப்பட்டது.